இன்றைக்கி நம்ம பன்னீரில் வடை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடலை மாவு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி பன்னீரும் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 100 கிராம் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். ஏன்னா பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கணும். துருவி வச்ச கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கட் பண்ணி வச்ச வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். அதோட பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு ஒரு பிஞ்ச் பெருங்காயமும் ஆட் பண்ணுறேன். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயமே ஆட் பண்ணி எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி தெளித்து மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி அதிகம் தேவைப்படாது. லைட்டாக தெளித்து மட்டும் பிசைஞ்சால் போதும். இப்போ சின்ன சின்ன வடையாக தட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி மெதுவாக பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா பன்னீர் சாஃப்டாக இருக்கிறதுனால உள்ளே வேகும். நான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கனால ப்ரெட்டும் வடையும் ரெடி பண்ணுறேன். சிம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். பொரிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து ப்ரெட்டு கூட பனானாவோட நான் இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன்.